ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிசிக்கு லேப்டாப்புக்கு தேவையான விண்டோஸ் 11 ஓஎஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் மொபைலில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். லேப்டாப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், இல்லை மொபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை லேப்டாப்பில் காப்பி பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே சேம் மெத்தடு தான். இப்போ என்கிட்ட மொபைல் இருக்கிறதுனால நான் மொபைலில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஹால்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்னுடைய மொபைலில் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் ஒன்று ஃபஸ்ட்லேயே இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 4 ஓஎஸுமே இருக்குது. இதில் வந்து விண்டோஸ் 7, விண்டோஸ் 8.1, விண்டோஸ் 10 இது வந்து இதில் அஃபிஷியலாகவே இப்போ ஒர்க் ஆகிறதில்ல, இதில் டவுன்லோட் பண்ண முடியல. அதனால் வந்து அது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கோம். விண்டோஸ் 7 எப்படி டவுன்லோட் பண்ணுறது, விண்டோஸ் 8.1 எப்படி டவுன்லோட் பண்ணுறது, விண்டோஸ் 10 எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனித்தனி வீடியோவே போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ விண்டோஸ் 11 வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இருக்குது. இதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்கிறோம் பாருங்கள். இப்போ இந்த விண்டோஸ் 11 மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் செலக்ட் டவுன்லோடு இருக்குது பார்த்தீங்களா, கீழே விண்டோஸ் 11 iOS அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் டவுன்லோட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து விண்டோஸ் 11 மல்டி எடிஷன் iOS ஃபார் 64 டிவைஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடுன்றதை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் பஃபர் ஆகும், சுத்தம் லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு 64 பிட் வந்து சூஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து சூஸ் ஆன் லாங்குவேஜ், அதாவது உங்களுக்கு விண்டோஸ் 8 வந்து அதாவது விண்டோஸ் 11 வந்து எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நமக்கு வந்து இங்கிலீஷில் தான் ஷோ ஆகணும். அதனால் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து இங்கே கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பஃபர் ஆகும், அதாவது லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 64 பிட் டவுன்லோடுன்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. அதை அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 64 பிட் ஓஎஸ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஹால்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் பரவாயில்ல, ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.